என்னாச்சு? என்ன பண்ற? ஏய் அவள தரக்காதே. உச்சலாம் போக முடியாது. அமைதியா இரு. சொல்றேன்ல. எதுவும் பேசாத வாய் மூடு. அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேண்ணே. இந்த பொண்ணையும் காரையும் எங்கேயே விட்டு எஸ்கேப் ஆகலாண்ணே. நீ போலீஸ் சொல்ல மாட்டீங்க. அண்ணா நான் சொல்றத மட்டும் செய். அப்படியே அந்த பொண்ணை கொன்னுடு. சரிங்கண்ணா. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு ப்ளீஸ், என்ன விட்டுடு. அந்த பொண்ணு ஒர்க் முடிச்சுட்டு வழக்கம் போல கோ கேப் டிராவல் காரில் தான் வந்திருக்கா. டிரைவர் சடனாக ஒரு இடத்துல நிப்பாட்டினோடனே என்ன ஏதுன்னு கேட்டிருக்கா. ஹலோ ஹலோ, பிரிட்ஜ் மேலே போறீங்க? பதில் சொல்லாம இந்த டிரைவர் அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். இந்த பில்டிங்கோட நைட் செக்யூரிட்டி கொடுத்த இன்ஃபர்மேஷனில் தான் இங்கே வந்தோம். டிரைவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். பட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். பாவம், அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. தொடரும் கோ கேப் கால் டாக்ஸி வன்முறை சென்னை நகர மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதுக்கான ப்ரொடெக்ஷன் எங்க டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கம்பெனி மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? 45 days நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அது தொடர்ந்து நடத்தப்படுமா முடக்கப்படுமாங்கிறது கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். அந்த கம்பெனியோட சிஓ அரெஸ்ட் பண்ண போறதா வெளியே பேசிக்கிறாங்களே, உண்மையா மேம்? வெயிட் அண்ட் see. நான் கிளம்புறேன்ப்பா. ஓகே. நான் இல்லைன்னு சொல்லி ரோட் கடையிலலாம் போய் சாப்பிட்றது, ஓவர் நைட் முழிச்சிட்டே இருக்கிறது, டேப்லெட் ஸ்கிப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகேப்பா? ஸோ எஸ் சார், உங்கள் ஹெல்த் நீங்கள் தான் பார்த்துக்கணும். டெஃபினெட்லி. ஐ லவ் யூ. ஆல் தி பெஸ்ட் மை டியர். வின். ஓகே மது, நான் கிளம்புறேன். வரதுக்கு ஒரு 7 நாள் ஆகும். நீ போறதுக்கே 7 நாள் ஆகும் போலியே. டைம் ஆச்சுடா. சும்மாடா. காலையில் மறக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், சரியா? மத்தியானம் லஞ்ச் சாப்பிடு, நைட்டு டின்னர் சாப்பிடு. நீ இல்லாம நிறைய வருஷம் வாழ்ந்துருக்கா. போடா. அப்ப நான் ஸ்டேஷனுக்கு வர வேண்டாமா? நீங்க வேணா இப்ப கிளம்புங்க, இவன் ரிட்டர்ன் வரும்போது பிக்கப் பண்ணிக்கலாம். அப்ப உன்னை வீட்ல இறக்கி விட்டுறவா? நான் இன்னைக்கே வீட்டுக்கு போகணும் அங்கிள். அதுவும் சரிதான். அப்ப நீ நடந்தா போ. அதுவே சீக்கிரம் போய்டும். கரெக்ட். 2 பேரும் அப்பா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பாத்துக்கறேன். பாய் பாய். இவங்க 2 பேருக்கு என்ன தெரியும் நம்ம பத்மினியோட மகிழ்ச்சியை பத்தி? அட்டாட்டா அட்டவா. வெரி குட். அப்ப உன்னை இறக்கி விட்டுறவா? நான் போய்க்கிறேன். எல்லாரும் இப்படி பயப்படுறீங்களே. உன் மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ராகவ். நாளையிலிருந்து 7வது நாள் உனக்கு சாதகமாக இருந்தா நீ தான் சாம்பியன். ஓகே டன் கோச். டின்னர் ரூம்க்கே வந்துடும். ஒன்லி சலன். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். சரி கோச். தேங்க்ஸ். பிடிச்சிருக்கா? ரொம்ப. நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நீ யாருன்னு அவனுக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். நீ எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அடி. ஏன்? இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலாக சண்டை போடாதன்னு வாங்க. நீ என்னன்னா சண்டை போடுன்ற. ஆமா, எனக்கு சண்டை பிடிக்கும். கட்டி பிடிச்சு உருண்டு பெருண்டு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நீங்கள் வந்திருக்கலாம். நீ தான் எனக்கு கூப்பிடவே இல்லையே. ஓ, கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பியா? வந்திருப்பேன். எல்லாத்தையும் ஒரு பொண்ணு செய்ய மாட்டேன். பசங்க தான் இனிஷியேட் பண்ணணும். சரி, இப்போ கூப்பிட்றேன், வா. சரி, கதவை தோற. கதவு தோற.
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன். சரி, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதானே? So, this is my room. ஓ பாவி, இப்போ பொண்ணுங்களாம் பசங்களோட பயங்கரமா பிளான் பண்றீங்க. சரி, சண்டை போடலாமா? சண்டையா? என்ன மாதிரி சண்டை போடலாம்? உருண்டு பரண்டு கட்டி பிடிச்சி கோச் மட்டும் பார்த்தாரு, நம்ம 2 பேரும் காலி. கோச் சாந்தி அக்கா போட்டிருந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? ஆமா அண்ணி. கல்யாணம் ரொம்ப கிராண்டாவே நடந்துச்சுல்ல? ஆமாங்க. அதுவும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கப்பா. இப்பதானே கல்யாணத்துல சாப்பிட்டீங்க? அதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. அதான் வந்து என்னாச்சுப்பா? என்னாச்சு? ஏன் வண்டி நிப்பாட்டிட்ட? நகையை கேட்டு சொல்றான். சீக்கிரம் எல்லாரையும் நகையை கேட்டு சொல்லு. நகையை கேட்டு சொல்லு. நகையை கேட்டு சொல்றான். நகையை கேட்டு சொல்லு. ஐயோ, கதவு வேற திறக்க மாட்டேங்குது. நைட்டு எல்லாம் வைக்க சொல்லு. சீக்கிரம். எல்லா நகையும் நீயே வச்சுக்கோ. என் கண்ணை நான் வெட்டுறேன். என் கண்ணை நான் வெட்டுறேன். ஐயோ, சீக்கிரம். நகை பணத்திற்காக கோ கேப் காரில் பயணம் செய்த 5 பேரை கால் டாக்ஸி டிரைவர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Results of the bout number 5. Red knockout in the favor of blue. Raghav is the winner. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? நீதான் மதுவா? உங்க அப்பா அழகா இருப்பாரு, இவ்வளவு போய் கேக்குறா. எங்க போறீங்க சார்? நில்லுங்க. இது வரைக்கும் நம்ம 42 அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம். இதுல ஏறக்குறைய எல்லாமே ஹிட் தான். அடுத்து நம்ம பண்ண போறது வேற லெவல்ல இருக்கணும். யா? சோ இப்போ நம்ம டெவலப் பண்ற முக்கியமான ஹலோ, இங்க யார் மது? நீ மதுவா? நீ மதுவா? அது பேர் சுரேஷ்டா. ஐ நோ. நீ மதுவா? இல்ல. நீதானே மது? No. எங்க உன் நம்பர்? டேய், இல்லடா, ட்ரூ காலர்ல செக் பண்றதுக்காக கேட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யார் சார் நீங்க? சொல்ல கேட்காம நீங்க பாட்டுக்குள்ள வரீங்க. முதல்ல வெளிய போங்க சார். யார் நீ? என்ன உன் பிரச்சனை? உங்க பைக் ரெடி பண்ணிட்டேங்க. வாட்? இன்னைக்கு மிஸ்டர் சந்திரமௌலி கார் உங்க பைக் இடிச்சு டேலாம் கூட உடஞ்சதுல? ஆமா, அதுக்கு இல்ல, ஐ எம் ராகவ், சந்திரமௌலியோட சன். என் அப்பா பண்ணது வெரி பேடுங்க. ஃபர்ஸ்ட் பிஹேவியர் இப்படிலாம் பண்ணிருக்கவே கூடாது. ஆமா, உன்னால பெட்டே இருக்க கூடாது. சரி, சாவி. சாரியா?
ஆக்சுவலி உங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட்டும் பேக் பிரேக்கும் உடஞ்சிருக்குன்னு மெக்கானிக் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கையில் தான் சாவி கொடுத்துருக்கேன். அவர் அதை எப்போ ரெடி பண்ணுறாரோ நானே என் கையால் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இல்லை வச்சி. ஹலோ, நான் டெய்லர் மட்டும் தான் மாற்ற சொன்னேன். மீதியில் நீங்கள் ஏன் மாற்றுறீங்க? பிகாஸ் ஐ லவ் யூங்க. வாட்? யா. என்னோட ஸ்னேகனோட ஸ்பீடாக இருக்க. அறிவில்லை, புத்தி இல்லை, சோத்துல எப்போ போட்டதான திங்குற. நல்ல வாய்ஸ் தான். ரோட் நாய் மாதிரி பிஹேவ் பண்ற. முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? அப்போ நீங்க வந்து அந்த பொண்ணுக்கு டோஸ் கொடுக்க போய் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்திருக்கீங்க. இல்லை இன்னைக்கு டோஸ் கொடுத்துருந்தா இன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஸோ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்தா எப்போ நாளும் டோஸ் கொடுக்குறாங்கப்பா. சார் இவன் நிற்கிறா சார். ஹாய் ராகவ், எப்போ வந்த? உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். சின்ன வயசுல கிளவுஸ் இல்லாம குத்துவிய, அதை பத்தி. யூனோ மை டியர், சின்ன வயசுல நம்ம ராகவ் இப்படி எல்லாம் ஸ்லிம் மற்றும் எல்லாம் கிடையாது. முப்பது நாள் என் பின்னாடி சுத்தினேன், அதுக்கப்புறம் காணாம போயிட்டேன். அப்போ ஒருவேளை எனக்கு லவ் இருந்தா கூட கழட்டி விட்டுட்டு போயிருப்பேன், அப்படிதானே? இல்லை அது வந்து ஏன் இன்னும் 10 நாள் என் பின்னாடி சுத்த முடியாதா உன்னால? என்னை ஏன் லவ் பண்ண மாட்டேங்கிறேன்னு என்கிட்ட கேட்க முடியாதா? சண்டை போட தெரியல, கெஞ்ச தெரியல, அப்புறம் கொஞ்சம் மட்டும் எப்படி தெரியும் உனக்கு? எப்படியப்போ எப்படியாவது பாரு. இன்னொரு தடவை என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்ன கொன்னுடுவேன். போன வாரம் தான் உங்க ஜிஎம் வார்ன் பண்ணி அமைச்சிருக்கோம். ஒரு வாரம் கூட ஆகல. நேற்று ராத்திரி 5 பேசஞ்சர்ஸ், 2 பொம்பளைங்க, அதுல குழந்தைங்க வேற. வண்டியை ட்ராக் பண்ணிட்டோம். டிரைவர் அப்ஸ்காண்டட். ப்ரூட்டல் மேம். மக்கள் பயன்படுத்துற நிறுவனம், மக்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி? அந்த நிறுவனத்து மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு பிரஸ் கேக்குறாங்க. சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நாங்க எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். 2 இன்சிடென்ட்டில் சம்மந்தப்பட்ட 2 டிரைவர்ஸுமே ரீசெண்டாக தான் கோ கேப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன்று, நாம் ரெக்ரூட் பண்ணுற டிரைவர்ஸ் கிட்ட ஏதோ தப்பு இருக்குது, இல்லை டிரைவர்ஸை ரெக்ரூட் பண்ணுற கமிட்டி கிட்ட ஏதோ தப்பு இருக்குது. நாளைக்கு எல்லாரையும் அசம்பிள் பண்ணிவிடுங்க. ஒரு நாள் கோ கேப் சர்வீஸையை க்ளோஸ் பண்ணிவிடுங்க சார். கோர்ட் நம்மளை மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள். இட்ஸ் நத்திங். என் பேர் குமார் சார். 20 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் சார். குடி, சிகரெட் எந்த கெட்ட பழக்கமும் என்கிட்ட இல்லை சார். ஏற்கனவே 4-5 டிராவல்ஸில் வண்டி ஓட்டியிருக்கேன் சார். அங்கே வேணா கூட என்னை பற்றி விசாரிச்சு பாருங்க சார். என் பேர் சதீஷ் சார். 3 வருஷமாக கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணதில்லை சார். சிட்டிக்குள்ளே உன்னை போலீஸ் வேலை போட்டு தேடுது. காரில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில். ஏன் உன்னால் நடந்து கூட தப்பிக்க முடியாது. ஆனால் நான் உன்னை காப்பாற்றுறேன். உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்ல.
இப்போ நான் எங்கே தான் போகிறது? கோ கேப் கம்பெனி இழுத்து மூடணும். இதுக்கப்புறம் சம்பவம் ரொம்ப சீக்கிரம் நடக்கணும். ரொம்ப ரொம்ப சீக்கிரமா சென்னை டெல்லி ஆகணும். உங்களில் யாராவது ஒருத்தர் ஏன் நீயா கூட இருக்கலாமே. ம். பேர் ராகவ். சார் தான் என்னை வர சொல்லியிருக்காரு. கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? 1 second. ஹலோ. Sir, Mr. Raghav has come to meet you, sir. சரி, வர சொல்லுங்க. ஹலோ சார். ப்ளீஸ் கம். வா. ஹாய் ராகவ். ஹாய் சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க ராகவ். பெங்களூரில் நம்ம ஸ்டேட் லெவல் மேட்ச் நடக்க போகுது. அதோட ஸ்பான்சர்ஷிப் விஷயமாக தான். ஓகே. கம்பெனியில் நிறைய ப்ராப்ளம். ஆமாம் சார், நானும் பேப்பரில் படித்தேன். ஐ எம் சாரி ராகவ். சார் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னால் எதுவும் டிசைட் பண்ண முடியல. ஸோ யூ கேன் ட்ரை வித் சம்மன் எல்ஸ். சாரி. பா யா ராகவ். ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கலப்பா. முடியாதுன்ட்டாரு. வெல் தட்ஸ் ஓகே. ஹே லிசன், பாக்ஸிங் இந்தியால எவ்வளவு பாப்புலர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு and you're so talented. இவங்க இல்லைன்னா என்ன, இன்னொரு ஸ்பான்சரை பார்த்துப்போம். cheer up, not to worry, okay? ஓகேப்பா. என்ன பண்ணுறதுனே தெரியல மது. எனக்கு ஒரு விஷயம் புரியல ராகவ். சென்னை மட்டும் தான் இருக்கா தமிழ்நாட்டில்? விநாயக் மட்டும் தான் ஸ்பான்சர் பண்றாரா? சான்சஸ் கொட்டி கிடைக்குது. நான் என்ன கிரிக்கெட்டரா அம்பானி அதானி ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு? நான் வெறும் பாக்ஸர். நமக்குலாம் அவ்வளோ சீனு கிடையாது. ஷட் அப். முதல்ல யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கணுங்கிற தாட்டை மாற்று. சார் எல்லாமே வச்சுருங்க. எஸ்ஐ போய் பாரு. பேப்பர் எடுத்துட்டு போ. மது, நீ கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போ. It's okay, I'll wait. எஸ்ஐ போய் பாருப்பா. இருங்க சார், நான் வரேன் சார். பேசிட்டு இருக்கேன்ல. 1 minute. நான் சொல்கிறது Wait கேளு. பண்றேன். லைசன்ஸு ஆர்சி புக்கு அது இதுன்னு கேட்டு 1/2 an hour வெயிட் பண்ண வைப்பாங்க. நீ கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போ. நான் வரேன். லேட் ஆயிடுச்சுன்னா வீட்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. Are you sure? யா. சரி, நான் கிளம்புறேன். ரீச் ஹோம் மெசேஜ். சரியா? யா. பை. இன்சூரன்ஸ் இல்லைன்றா? சரி சார், ரினியூல் பண்ணல சார். நீங்கள் சார் லைசன்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. நீங்கள் ராகவ் தானே? ஆமாம். பிரதர், என்ன தெரியல உங்களுக்கு? நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ராமூர்த்தி, எங்களோட தங்கச்சி பையன். அப்பா கூட எனக்கு நல்லா தெரியும். முத்துக்குமரன் ஐயா, என்னன்னு பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. சரியா? சீக்கிரம். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபைன் மட்டும் கட்டு போயிடுங்க. ரைட் சார். ரூல்ஸா? ரூல்ஸா? எஸ் சார். ராகவ், அப்பாவுக்கு எடுத்தா சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்து போங்க. ஹே பேபி. மது, எங்கே இருக்க? இன்னும் போயிட்டு தான் இருக்கேன். இல்லை, எங்கே இருக்க? ஹலோ ஹலோ, பிரிட்ஜ் மேலே போகிறீங்க? கீழே கொஞ்சம் ரோடு சரியில்லை மேடம். சரி, நான் வீட்டுக்கு போய் கால் பண்ணுறேன். சரி. வா. என்னடா ஆச்சு? வா. வாட்? வந்து உட்காரு. ஓய், ரொம்ப மிஸ் பண்ணிட்டியோ? ஆஹா, சுட சுட தோசை.
நத்திங் லைக் நைஸ் தோசை இந்த நைட் ஹே எதையோ யோசிச்சுக்கிட்டு தாலில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்க உனக்கே தெரியாம பாதி தோசை தான் சாப்பிட்ருக்க மீதி தோசை யாரும் சாப்பிட்றது இந்த புது தோசை யாரும் சாப்பிட்றது பசிக்கலையா அது ஏன் பசிக்கல யங் மேன் ஓ எஸ் யூ ஆர் அப்செட் ஸ்பான்சர் கிடைக்கலன்னு தானே கரெக்டா டோன்ட் வரி மை பாய் லைஃப்ல நிறைய மிரக்கல் இருக்கு இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு தோசை நினைச்சு சாப்பிடாத பா கருடா கால் டாக்ஸி எம்டி அழகரோட விசிட்டிங் கார்டு நாளை காலையில 10 மணிக்கு உனக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு யூ கோ யூனோ அப்புறம் யாருக்கு தெரியும் கிடைச்சாலும் கிடைக்கலாம் ஸ்பான்சர் வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுக்கு நான் ஏன் ஸ்பான்சர் பண்ணணும்? உங்களுக்கு ஃபேவர் பண்ணதுனால எனக்கு என்ன லாபம் சொல்லு. சார் நான் உங்கள் ஃபேவரை தேடி வரல. வழக்கமாக ஜெயிச்ச குதிரையில் தான் நீங்கள் பெட் பண்ணுவீங்க. இந்த தடவை ஜெயிக்க போகிற குதிரையில் நீங்கள் பெட் பண்ணுவீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தேன். அப்போ நான் ரிஸ்க் எடுக்க பயப்படுறேன்னு சொல்ல வரியா? சார் நீங்கள் அப்படி பயப்படுறவராக இருந்தீங்கன்னா இந்த சீட்டில் நீங்கள் இன்றைக்கி உட்காந்துருக்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற வாய்ப்பு என்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும்னு நான் நம்புகிறேன். உன் பேர் என்ன சொன்ன? ராகவ் சார். இதே ஆட்டிடியூடு நடக்க போகிற டோர்னமெண்ட்டை நீ காட்டணும். ஓகே சார்? தேங்க்யூ சார். டேய் லூசடா நீ பேசின பேச்சுக்கு உன்னை தொடுத்தி அடிப்பாங்கன்னு நினைச்சேன். இருந்தாலும் ஏன் அவர்கிட்ட சண்டைக்கு போற? இவர்கிட்ட எல்லாம் சண்டை போட பயந்தா நான் ரிங்ல எப்படி சண்டை போட முடியும்? சரி நல்லா தான் பேசுற. அப்பாவுக்கு கால் பண்ணு. He'll be so happy. நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வா. யா டேய் பாவுண்டா சொல்லிடலாம். சொல்லக்கூடாது. இட்ஸ் ஓகே. மூஞ்சி சோகமாவே. என் மூஞ்சி ஓகேல? சோகமா இருக்குல்ல? staring உங்க ரெண்டு பேருக்கு யார் வேணும்? ஓ மிஸ்டர் சந்திரமௌலி அவர் இங்க வீட்ல இல்ல. நான் அவரோட எங்க கசின் பிரதர் மந்திரமௌலி. அதே பட் ஐ நோ both of you. நீங்க தான் அந்த ஹேண்ட்ஸம் யங் மேன் அவரோட சன் ராகவ் and நீங்க தான் that beautiful young girl who's gonna marry him, right? எனக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைச்சாச்சு. பார்ட்டி பண்ணிட்டு வாங்க. அங்கிள் நானும் வரேன். மூணு மணிக்கு அப்பாவும் பையனும் நைட் டிரைவ். வாவ். ஏதோ மிஸ்ஸிங்காகவே இருக்குப்பா. உங்களுக்கு எனர்ஜி முன்ன மாதிரி இல்லை. ஏதாவது பிரச்சனையா? ராகவ் உங்ககிட்ட ராகவ்